ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சி ஜிடியிலிருந்து மாபெரும் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு வகையான பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு எஸ்எஸ்சிலேருந்து ஜிடி கான்ஸ்டபிளுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. எங்கே இருந்துன்னா பல்வேறு போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்கு பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னா 5/9/2024 இருந்து 14/10/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5/11/2024 இருந்து 7/11/2024 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. ஜனவரி டு பிப்ரவரி, அந்த பிட்வீன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கான எக்ஸாம் தேதி வந்து இருக்க போகுது. ஸோ இதான் வந்து பேசிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பல்வேறு வகையான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்எஃப்எஸ், அதாவது ஃபோர்ஸஸ், பல்வேறு ஃபோர்ஸில் வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்க. மேல் கேண்டிடேட் எவ்வளோ வேகன்சி, ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி, அதேமாதிரி இப்போ பிஎஸ்எஃப்னா எஸ்சிக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்கல் வேகன்சி எவ்வளோ, ஜெனரல் கேட்டகரி இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 15,654 வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதிகபட்ச வேகன்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கு பாருங்க, அங்கிருந்து ஒரு 7,145 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தா 11,541 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்பியில் ஒரு 819 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஐடிபிபி இருக்கு பாருங்க, இந்தோ டைபட்டியன், அதுல இருந்து ஒரு 3,017 வேகன்சியும், அஸ்ஸாம் ரைஃபில் வந்து பார்த்தா 1,250 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்எஸ்எஃப் மற்றும் என்சிபியில் 22 வேகன்சி. டோட்டலாக இந்தியா முழுக்க எல்லா ஃபோர்ஸுமே சேர்த்து 39,481 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சினே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வேகன்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் 100% சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்க. என்சிபி பதவிக்கு மட்டும் 18,000 ரூபாய் ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க. மீதி எல்லா ஃபோர்ஸஸ்க்குமே வந்து 20,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதான் உங்களுக்கான சேலரி பற்றின இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 2/1/2002 இருந்து 1/1/2007 இந்த டேட்டா பர்த்துக்குள்ளே பிறந்திருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசியாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்குறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் த கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பாஸ் த மெட்ரிகுலேஷன் ஆர் 10th வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்க. 10th பாஸ் பண்ணால் போதுமானது, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்சிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. என்சிசிக்கான சி சர்டிஃபிகேட் இருந்தால் 5% மார்க் வந்து கொடுக்குறாங்க. பி சர்டிஃபிகேட் இருந்தால் 3% மார்க் கொடுக்குறாங்க. ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் 2% வந்து இன்சென்டிவ் மற்றும் போனஸ் மார்க்காக கொடுக்குறாங்க. ஸோ என்சி சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே வந்து இருக்குது. ஓகே, ஹவு டு அப்ளைனா எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணி நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே, அதாவது ஓபிசி கேட்டகரியாக இருக்கட்டும், ஜெனரலாக இருக்கட்டும், 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களாக இருக்கீங்க, எஸ்சியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்க போது. ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக உங்களுக்கான எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. பார்ட் ஏல 20 கொஸ்டினும் பார்ட் பியில் 20 கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தா 80 கொஸ்டின்ஸ் தான் இருக்க போது. ஸோ ஒவ்வொன்றுக்கு 2 மார்க்னா உங்களுக்கு 160 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்க போது அதுக்கான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்ஜெக்ட். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். தமிழ் மொழி உங்களுக்கான தேர்வு எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமினேஷன் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து பார்த்தா டெஸ்ட் வைக்கிறாங்க. எந்த மாதிரி டெஸ்ட்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டுக்கு பாருங்கள் பிஇடிக்கான டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இந்த பிஇடி டெஸ்ட் எந்த மாதிரி இதெல்லாம் கலந்துக்கிற மாதிரி இருக்குன்னா, இதுவே நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டரை 26 நிமிஷத்தில் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும், அல்லது 1.6 கிலோமீட்டரை 7 நிமிஷத்துக்குள்ள ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டரில் 8 நிமிஷத்தில் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். இதுவே 800 மீட்டர் ஆகுனா 5 நிமிஷம் நீங்கள் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ரேஸ் வைக்கிறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டை வந்து வைக்கிறாங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க.
இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க ஆண்கள் மினிமம் வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க யார் யாருக்குன்னா, நீங்கள் எஸ்டி பீப்புளாக இருக்கீங்கன்னா 162.5 ஆண்களுக்கு போதுமானது, பெண்களுக்கு 150 இருந்தால் போதுமானது. எஸ்டிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மீதியிலும் வந்து பார்த்தா ஒரு சில கேட்டகரி வச்சிருக்காங்க, செக் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆண்களுக்கு அன்எக்ஸ்பெண்டட் 80 கேட்டிருக்காங்க, மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கான செஸ்ட் எக்ஸ்பென்ஸ் செக் பண்ணி பார்த்து அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அதை தொடர்ந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு செலக்ஷன் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டேலண்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் பிடி டெஸ்ட், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதெல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, 10th படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கான்ஸ்டபிளுக்கான பதவி ஆல்மோஸ்ட் 40,000 கிட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதான் இன்ஃபர்மேஷன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக என்னை பிடிச்சி லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்தியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.